இந்த இந்தியாவிலே முத ஒரு பப்ளிக் லைப்ரரி ஆக்ட்னு ஒண்ணு தொடங்கினதே தமிழ்நாடு. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தமிழ்நாடு. 1948 ஜனவரி 30 பப்ளிக் லைப்ரரி ஆக்ட் இங்க கொண்டு வரப்பட்டது. அதை வச்சு ஒரிசாவில் நான் சட்டம் எழுதினேன். நான் தான் எழுதி சட்டமன்றத்தை கொண்டு போய் தீர்மானத்தை நிறைவேற்றினேன். புத்தகம் அடிக்க ஆரம்பிச்சதுனால முதல் 300 வருஷத்துல தெற்காசியாவில் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களில் 40 விழுக்காடு புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள். முதல் 3 நூற்றாண்டில், அந்த முதல் நூற்றாண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 226 புக்கு தமிழ்ல பிரிண்ட் ஆகுது. அந்த 300 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்தில் அச்சடிக்கப்பட்ட நூலின் எண்ணிக்கை ஒன்றே ஒன்று. அதனாலதான் தொடர்ந்து சொல்றோம், ஆள் இல்லாத கடையில ஏன்டா தீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்பேன். எல்லாம் சொல்லுவாங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, அது கிடைக்காது, அங்க இருக்க முடியாது, வேலையே கிடைக்காதுமா. நான் ஒரு நாள் கூட வேலை இல்லாமல், நான் வேலையில் சேர்ந்து 30 நாளைக்கு மேலே தான் ரிசல்ட்டே வந்துச்சு. இந்த பாலஸ்தீனத்துடைய காசா மக்களுக்காக ஜப்பான்லையும் அமெரிக்காவிலையும் பல நாடுகள்ல இன்னைக்கு கூட்டுற கூட்டத்தை பாருங்க. கடைசியில அடி வாங்கி இதெல்லாம் கண்ணில் பார்த்து இத்தனை பேரை தெருவுக்கு கொண்டு வந்தது எது? கடைசியில் அன்புதான். அது சகாரா பாலைவனமா இருந்தாலும் சரி, கோபி பாலைவனமா இருந்தாலும் சரி, தார் பாலைவனம் இருந்தாலும் சரி, பாலைவனத்துடைய மக்களுக்கு ஒரு பொது இயல்பு இருக்கும். கடற்கரை அரபிக்கடலா இருந்தாலும், வங்கக்கடலா இருந்தாலும், இன்னொரு கடலா இருந்தாலும் கடல் மனிதர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும். ஆக அந்த ஜாகிரபி தான் பண்பாட்டை முடிவு செய்கிறது. அப்படிங்கிறது பேரு ஜாகிரபிக்கல் டிட்டர்மினிசம். நான் யார கதாநாயகன் நினைப்பேன், இன்னைக்கு யாரை வேணா நம்ம கதாநாயகன் நினைக்கலாம், கதாநாயகர்கள் பிம்பெடுக்கலாம். ஆனா ஏன்ட்ட கேட்டா எனக்குன்னு ஒரு கதாநாயகன் இருப்பாள். அந்த கதாநாயகன் நான் பொதுவாக சங்க இலக்கியத்தில் தான் கண்டுபிடிப்பேன். அறிவுடையோன்னு ஆறு அரசும் செல்லும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த நாட்டில் அறிவிக்கப்பட்ட முதல் கல்விக் கொள்கை. நான் அடிக்கடி பேசுறேன். இன்னைக்கெல்லாம் புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை 2200 வருஷமான ஒருத்தர் கல்விக் கொள்கை அறிவிச்சான். அவன் பேரு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம பிள்ளைங்க உட்காந்து ரெயின் கோவே கம்மதர் ஊர்லயே மழையே கிடையாது. கமுதியில, ராமநாதபுரத்துல, சிவகங்கையில மழையே இருக்காத ஊர்ல நர்சரியில பிள்ளைங்க உட்காந்து ரெயின் கோவே கம்மகேன் அனதர் டே அப்படிங்கும். இது அங்க மழையா பெஞ்சிட்டு இருக்க ஊர்ல ஒரு பெயர் ரெயின் கோவே கம்மதர். சூரியன் வந்துட்டாலே ரொம்ப வியப்பா இருக்கும். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதை விட ஒரு பெரிய பண்பாட்டு புரிதல் வேணுமா? ஜாடரா போட மாட்டேங்கிறான். ஔவையார் தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய முதல் விமன் அம்பாசிடர். இந்திய துணைக்கண்டம் கண்டெடுத்த முதல் அரசியல் அம்பாசிடர் தூதரே ஔவையார் தான். அறத்தின் உறுதிப்பாடு இல்லாத ஒருவனை நீதிமன்றத்தின் தலைமையில் வைத்து மக்களுக்கு எல்லா அறத்தின் முறை தவறி கொடுமை செய்த கொடுங்கோலன் நான் ஆகுத. முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற கோர்ட்ல ஒரு யூஸ்லெஸ் சொல்லவோ நான் அப்பாயின்ட் பண்ண கொடுமைக்கு நான் ஆளாவனாக அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க.